நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கண்ணை மறைத்த பணத்தாசை, ரத்தத்தில் ஊறிய சொத்து வெறி, உடன் பிறந்தவர்களையே கருவறுத்த கொடூரம், ராட்சசியாக மாறிய சகோதரி. நடந்தது என்ன? எப்பவும் கரெக்டா வேலைக்கு வந்துட்டு இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தர் 4-5 நாளாவே ஆளையே காணோம்னு கூட வேலை பார்க்குற மற்ற போலீஸ்காரங்கெல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோன் பண்ணினாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. எந்த வழியிலையும் அவரை தொடர்பு கொள்ளவே முடியல. என்ன அவசரமா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே லீவ் போடணும். அவர் இஷ்டத்துக்கு எப்படி லீவ் போடலாம்னு கடுப்பாகிறாங்க உயர் அதிகாரிங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஸ்டேஷன் எஸ்ஐ பாலகிருஷ்ணா கான்ஸ்டபிள் கோபி கிருஷ்ணாவுக்கு மெமோ அனுப்புறாரு. என்னடா இது, மெமோ அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையேன்னு ஸ்டேஷன்ல இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸுக்கும் சந்தேகம் வந்திருக்குது. உடனே வீட்டுக்கு போய் அவரு எங்கன்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். வீட்டில் இருந்த அவரோட தங்கச்சி கிருஷ்ணவேணி 4-5 நாளாவே அவரை ஆளை காணோம் சார், டியூட்டி விஷயமா எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாருன்னு நினைச்சேன்னு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படியே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்துருக்காங்க. அப்போ போலீஸுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் காதுக்கு வந்திருக்குது. ஆந்திராவோட நகரி கல்லுவுல உள்ள பவுளிராஜு அங்க இருக்கிற அரசு பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்துட்டு வந்தாரு. இவருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். அதுல மூத்த பையன் தான் காணாம போன கான்ஸ்டபிள் கோபி கிருஷ்ணா. 2ஆவதா ஒரு பொண்ணு, அவங்க பேரு கிருஷ்ணவேணி. 3ஆவது ஒரு பையன், அவன் பேரு துர்கா ராமகிருஷ்ணா. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பவுளிராஜோட 3 பிள்ளைகளுமே திருமணமாகி அவங்க யாருமே அவங்க கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழல. அப்பா பவுளிராஜ் கூட தான் 3 பேருமே வாழ்ந்து வந்தாங்க. அதுல மூத்த பையன் மட்டும்தான் படிச்சு வேலைக்கு போயிருக்காரு. மற்ற 2 பேருமே வேலைக்கு போகல. பவுளிராஜோட மனைவி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஆசையா பெத்து வளர்த்து ஆளாக்கின 3 பிள்ளைகளோட கல்யாண வாழ்க்கையுமே இப்படி ஆகிருச்சேங்கிற கவலை பவுளிராஜுக்கு அதிகமா இருந்திருக்கு. அந்த கவலையே அவருக்கு ஏகப்பட்ட நோயையும் உண்டாக்கி இருக்கு. பிள்ளைகளோட வாழ்க்கையை நினைச்சு சோகம் ஒரு பக்கம், உடம்பு சரியில்லாத வேதனை மறுபக்கம்னு தவிச்சிட்டு இருந்த பவுளிராஜு 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அங்க இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பமாகி இருக்கு. பவுளிராஜ் இறந்ததுமே அவர் பேர்ல இருக்கிற சொத்துக்கும் கவர்மெண்ட் வேலையில இருந்ததால PF கிராஜுவிட்டின்னு வரக்கூடிய பணத்துக்கும் பிள்ளைங்களுக்குள்ள மோதல் ஆரம்பிச்சிருக்கு. அப்பா கடைசி காலத்துல உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் தான் முழுக்க கூடவே இருந்த அப்பாவை கவனிச்சுக்கிட்டேன். அதனால அப்பா பேர்ல இருக்கிற சொத்தும் அவருக்கு வரப்போற 40 லட்சம் ரூபாய் பணமும் எனக்கு தான் சொந்தம்னு அடம் பிடிச்சிருக்காங்க கிருஷ்ணவேணி. அதெல்லாம் முடியாது, உன் கல்யாண தப்பவே உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இதெல்லாம் எங்களுக்கு தான் அண்ணன் கோபி கிருஷ்ணாவும் தம்பி துர்கா ராமகிருஷ்ணாவும் மல்லு கட்டியிருக்காங்க. பவுளிராஜு இறந்து போனதுல இருந்தே இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற கிருஷ்ணவேணிக்கு அதே ஏரியாவில் ஒருத்தர் கூட திருமணத்தை மீறிய தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே நேரம் துர்கா ராமகிருஷ்ணனையும் கொஞ்ச நாளா ஆளையே காணோம்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாம் கேட்ட போலீஸுக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சிருக்கு. வீட்டுல தனியா இருந்த கிருஷ்ணவேணிய ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணவேணி சொன்ன பதில்கள் தான் விஷயமே. அப்பாவோட சொத்தையும் அப்பாவுக்கு வரப்போற 40 லட்சம் ரூபாய் பணத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு தீர்மானமா இருந்திருக்காங்க கிருஷ்ணவேணி. ஆனா அதுக்கு இடைஞ்சலா அண்ணனும் தம்பியும் மல்லுக்கு நின்று இருக்காங்க. எவ்வளவு சொல்லியும் அண்ணனும் தம்பியும் சொத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. இதனால கடுப்பான கிருஷ்ணவேணி சொத்துக்காக கூட பிறந்த பொறப்பையே தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க.
இதுக்காக தன்னோட ஆண் நண்பரையும் சொந்தக்காரங்க ஒரு சிலரையும் கூட்டு சேர்த்திருக்காங்க கிருஷ்ணவேணி. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி தம்பி துர்கா ராமகிருஷ்ணன் கூட கிருஷ்ணவேணி வெளியே போயிருக்காங்க. அப்போ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட வண்டியை நிறுத்த சொல்லி அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணவேணி அவரோட ஆண் நண்பர் கூடவே 2 பேருன்னு எல்லோரும் சேர்ந்து துர்கா ராமகிருஷ்ணனை குளத்துக்குள்ள தள்ளிவிட்டு அவரை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு கொன்னுட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் கோபி கிருஷ்ணாவோட கதையவும் முடிக்க சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தாங்க கிருஷ்ணவேணி. டிசம்பர் 10ஆம் தேதி கோபி கிருஷ்ணா வீட்டுல மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்ச கிருஷ்ணவேணி அவருக்கு அளவுக்கு அதிகமா மதுவை ஊத்தி கொடுத்து போதையில தள்ளாட வச்சிருக்காங்க. போதை தலைக்கேறினதுக்கு அப்புறம் தன்னோட துப்பட்டாவாலேயே சொந்த அண்ணனோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க கிருஷ்ணவேணி. அதுக்கு பிறகு தன்னோட கூட்டாளிகளை வர சொல்லி கோபி கிருஷ்ணாவோட சடலத்தையும் தம்பி கதையை முடிச்ச அதே குளத்துக்குள்ள கொண்டு போய் போட்டுட்டாங்க. அந்த குளம் பெரிய குளம் அப்படிங்கிறதால 2 பேரோட சடலங்களையும் கண்டுபிடிக்க முடியாம போலீஸ்காரங்களும் தீயணைப்பு படை வீரர்களும் தீவிரமா தேடிட்டு வராங்க. முதற்கட்டமா கிருஷ்ணவேணியை பிடிச்சு ஜெயில அடைச்சிருக்கிற போலீஸ் கொலையில சம்பந்தப்பட்ட அவரோட பாய் ஃப்ரெண்ட் உட்பட மேலும் சிலரை வலைவீசி தேடி வராங்க. ரத்தம் உறைந்து போய் கிடந்த ஆண் சடலம் கொத்துக்கறி போல சிதைத்து காக்கைகளுக்கு அள்ளி வீசி எறியப்பட்ட தலை. வெட்டி வீசியது யார்? வெறிக்கு காரணம் என்ன? கரூர் மேட்டு மகாதானபுரம் பக்கத்துல உள்ள கட்டளை மேட்டு வாய்க்கால் கிட்ட சிலர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தலையில்லாத ஒரு ஆண் சடலம் அரிவாளால பாலம் பாலமா வெட்டப்பட்டு ரத்தம் உறைஞ்சி போய் ரண கொடூரமா கிடந்திருக்குது. அதை பார்த்து பதறின ஆடு மேய்க்கிறவங்க பயந்து போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நொடியே அங்க வந்த போலீஸ் தலையில்லாத சடலத்தை ஒரு பக்கமும் மூளைய மறுபக்கமும் அந்த நபர் அணிஞ்சிருந்த சட்டைய வேறொரு பக்கம்னு தனித்தனியா எடுத்திருக்காங்க. சடலத்தோட தலை எங்க கிடக்குதுன்னு கண்டுபிடிக்க ஓடுன மோப்ப நாயும் வாய்க்கால் கிட்ட தான் சுத்தியே வந்திருக்குது. அதை விட்டு வேற எங்கேயுமே நகரல. அதனால கட்டளைமேட்டு வாய்க்கால்ல இருந்து மற்ற வாய்க்கால்களுக்கு போற தண்ணிய உடனே அடைக்க சொல்லியிருக்காங்க போலீஸ். தண்ணியோட தண்ணியா தலை அடிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாய்க்காலை அடைக்க சொன்னதோட வாய்க்கால் சகதியில தலை சொருகி இருக்கலாம் அப்படின்னு இறங்கி தேடி இருக்காங்க. ஆனா துண்டு துண்டா தலைய வெட்டி வீசி இருந்தா மீன் தின்னு இருக்கலாம். வெறும் மண்டவோடு மட்டும்தான் வாய்க்கால்குள்ள கிடக்குங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு இருந்திருக்குது. அதே நேரம் தலைய மட்டும் கொலையாளிகள் கையோட எடுத்துட்டு போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் யோசிச்சாங்க. இப்படி பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு மத்தியில வெட்டி கொல்லப்பட்டு சடலமா கிடந்தது ரவுடி காளிதாஸ் அப்படின்னு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த சிலர் கூறியிருக்காங்க. சடலத்துக்கு பக்கத்துல கிடந்த சட்டையும் அவரோடதுதான் சொல்லியிருக்காங்க. காளிதாஸோட அம்மா அப்பா ஆந்திராவில் இருக்காங்க. வழிப்பறி, செயின் பறிப்பு, கட்ட பஞ்சாயத்து இதுல கை தேர்ந்த காளிதாஸ் மேட்டு மகாதானபுரத்துல உள்ள பூபாலன் வீட்டுல தங்கி இருந்திருக்காரு. கஞ்சா போதைக்கு அடிமையான பூபாலனோட சேர்ந்து காளிதாசும் கஞ்சாவுல ஊறி போயிருக்கிறாரு. மது கஞ்சான்னு போதையில இருந்த பூபாலனை காளிதாஸ் சாதி ரீதியா கேவலமா பேசியதா சொல்லப்படுது. உன்னோட சாதிக்கெல்லாம் நான் சரிசமமா உட்கார்ந்து மது குடிக்கிறதே பெருசு, அது உனக்கு தான் பெருமைன்னு சொன்ன காளிதாஸ் அடிக்கடி சாதியை சொல்லி சீண்டிக்கிட்டே இருந்திருக்கான். பொறுத்து பார்த்த பூபாலன் நண்பர் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி காளிதாஸ் நம்ம சாதியை பத்தியே தரக்குறைவா பேசிட்டே இருக்கான், அவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு கொம்பு சீவி விட்டு இருக்கான். கஞ்சா மது போதையில ரஞ்சித்தும் பூபாலனுக்கு சலைச்சவன் இல்ல.
நம்ம சாதிய பத்தியே அவன் பேசுறானா, அவன் கதையை முடிச்சிடணும்னு பூபாலனும் ரஞ்சித்தும் பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளான் படிதான் கட்டளைமேட்டு வாய்க்கால் பக்கம் ஒத்தையடி பாதையில காளிதாஸை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நைட்டு ஏன் காட்டு பக்கம் கூட்டிட்டு போறீங்கன்னு காளிதாஸ் ரஞ்சித் கிட்ட கேட்டப்போ, அதுவா, அங்க நிறைய சரக்கு பாட்டில்கள் ஸ்டாக் வச்சிருக்கோம், அதை போய் எடுத்துட்டு வரலாம், பகல்ல வந்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொல்லியிருக்கான் ரஞ்சித். ஒரு சின்ன பையனையும் 2 இளைஞர்களையும் கூடையே சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் ரஞ்சித். மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து காளிதாஸ் தலையில ஒரே வெட்டு வெட்டுன ரஞ்சித், எங்க சாதிய பத்தியே பேசுறியா, எங்க காசுலயே ஓசை குடி குடிச்சிட்டு எங்க சாதிக்காரன் வீட்டிலேயே தங்கிட்டு எங்களையே அசிங்கப்படுத்துவியான்னு தலைய துண்டா எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் பெரிய கல்லை தூக்கி போட்டு தலைய கொத்துக்கறி போல செதைச்சு காக்காக்களுக்கு அள்ளி எரிஞ்ச ரஞ்சித் தலையில்லாத சடலத்தை பாலம் பாலமா பார்த்து பார்த்து வெட்டியிருக்கான். அடுத்து அப்படியே போட்டோ எடுத்து பூபாலனுக்கு வாட்ஸ்அப்லையும் அனுப்பின ரஞ்சித், நீங்க சொன்ன மாதிரியே காளிதாஸ் கதையை முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்கான். கொலை நடந்த மறுநாளே சிறுவன் உட்பட 5 பேரையும் செய்யாறுல சுத்தி வளைச்ச போலீஸ் துருவி துருவி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுங்கிற மாதிரி கஞ்சா போதையில சுத்திட்டு இருந்த காளிதாஸுக்கு கஞ்சா கூட்டத்தாலேயே உயிர் போயிருக்குது. தோட்டத்துல இறந்து கிடந்த விவசாயி, கட்டையால அடித்தே கொன்ற பங்காளிகள், ரத்த சொந்தமே வெறியாட்டம் ஆடியது ஏன்? பின்னணி என்ன? சேலம் காட்டு வளவுல உள்ள விவசாய நிலத்துல உழவு செய்யறதுக்காக டிராக்டரை வரவழைச்சிருக்காரு கோவிந்தன். அப்போ திடீர்னு வந்து டிராக்டர் மேல ஏறி சாவிய படக்குன்னு எடுத்த வெங்கடாசலம், எங்க அப்பா குப்புசாமிக்கும் நிலத்துல பங்கு இருக்குது, உங்க இஷ்டத்துக்கு உழவு செய்யறதுக்கு வந்தா என்ன அர்த்தம், சொத்தை பிரிக்காம நிலத்துல கால் வைக்க கூடாதுன்னு நிறைய முறை சொல்லியாச்சு, அப்படி இருந்தும் காதுல வாங்கவே மாட்டீங்களான்னு கேட்டிருக்காரு வெங்கடாசலம். அப்போ உங்க அப்பாவும் நீயும் சொன்னா நாங்க கேட்கணுமா, நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்குது, தீர்ப்பு வரட்டும், அப்போ பாத்துக்கலாம், நிலம் உங்களுக்கா இல்ல எங்களுக்கான எகிரி இருக்காரு கோவிந்தன். இப்படி 2 பேரும் மாறி மாறி வார்த்தைகளை விட கைகலப்புல முடிஞ்சிருக்குது. அதை பார்த்த வெங்கடாசலத்தோட அப்பா குப்புசாமி, தாய் ராஜாமணி, மனைவி ராஜக்கலினி எல்லாரும் மரக்கட்டை கல்லு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வந்திருக்காங்க. ஒத்த ஆளா போராடிட்டு இருந்த கோவிந்தன் தலையில 4 பேரும் சேர்ந்து மரக்கட்டை கல்லால கண்மூடித்தனமா தாக்கி இருக்காங்க. அடிச்ச அடியில ரத்தம் கொட்டி கோவிந்தன் அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்துட்டாரு. தகவல் கிடைச்சி அங்க வந்த போலீஸ் கோவிந்தனோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு வெங்கடாசலம், குப்புசாமி, ராஜக்கிளி, ராஜாமணி 4 பேரையுமே கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுல சொத்து பிரச்சனை தான் கொலைக்கு முக்கிய காரணமா இருந்திருக்குது. ஐயா 4 பேர் வண்டி விட்டு போயிட்டீங்களா, இப்ப நாங்க இப்படி கிடக்கணுமே, எங்களுக்கு 4 பேரும் சொந்தக்காரங்க தானே உங்களுக்கு? கோவிந்தனும் குப்புசாமியும் பங்காளி முறை. இவங்களுக்கு சொந்தமான 2.25 ஏக்கர் விவசாய நிலம் இன்னும் பாகம் பிரிக்காம மொத்தமா கிடக்குது. அந்த நிலத்துல யாரு விவசாயம் பண்றதுன்னு அடிக்கடி 2 பேரும் அடிச்சு உருண்டுட்டு இருந்திருக்காங்க. சரிசமமா பிரிச்சு விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு 2 பேருமே உடன்படல. எனக்கு தான் அதிக அளவு நிலம் உண்டுன்னு 2 பேரும் விடாப்பிடியா இருந்ததால 2 பேருமே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. தீர்ப்பு வரும்போது வரட்டும், அது வரைக்கும் நிலத்தை சும்மா போட வேண்டாம், ஏதாவது பயிரிடலாம்னு குப்புசாமி போய் மண்வெட்டியை வச்சா கோவிந்தன் பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிலத்துல கோவிந்தன் போய் காலை வச்சாலும் குப்புசாமி பிரச்சனை பண்ணியிருக்காரு. இப்படியே ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்திருக்குது. வழக்கம் போல விவசாய நிலத்துக்கு டிராக்டரோட போன கோவிந்தன் உழவு செய்யறதுக்காக இறங்கி இருக்காரு. அப்பதான் வெங்கடாசலம் தன்னோட அப்பா, அம்மா, மனைவி கூட சேர்ந்து கட்டையாலையும் கல்லாலையும் அடிச்சே கொண்டு இருக்காங்க. பங்காளி உயிரியை எடுக்கிற அளவுக்கு சொத்து மேல பிரியம் வச்சிருந்த 4 பேரும்
இப்போ சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. சொத்து முக்கியமா சொந்தம் முக்கியமான்னு ஒரு நிமிடம் யோசிச்சிருந்தா கோவிந்தனோட உயிரே போயிருக்காது. மெத்தபெட்டமைன் உபயோகித்தால் கூடுதல் புத்துணர்ச்சி. நேக்காக வலை விரித்த கும்பல். ஓரின செயற்கையாளர்கள்தான் மெயின் டார்கெட். சிக்கியது எப்படி? தாம்பரம் கோர்ட்டுக்கு எதிரில் உள்ள மெப்சி ஏற்றுமதி வளாகத்துல 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்குது. அந்த தொழிற்சாலைகள்ல 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை குறி வச்சுதான் போதைப் பொருள் விற்பனையே படு ஜோரா நடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அதனால தனிப்படை போலீசார் கண்ணுல விளக்கெண்ணையை விட்டு கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் திருன்னு முழிச்சிட்டு ஒரே இடத்துலயே சுத்தி வந்திருக்காரு. ஏன் நீங்க ஒரே இடத்துலயே சுத்தி வந்துட்டு இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு போலீசார் விசாரிக்கிறப்போ, எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வராரு, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா நின்னுட்டு தான் இருக்காரே தவிர எந்த சொந்தக்காரரும் வந்த மாதிரி தெரியல. அதனால சந்தேகமான போலீஸ் அந்த நபர்கிட்ட மறுபடியும் விசாரிச்சிருக்காங்க. அப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு பதில சொல்லி உளறி இருக்காரு. அடுத்து அந்த நபரை சோதனை பண்ணி பார்க்கிறப்போ சின்ன பொட்டலம் ஒன்று இருந்திருக்குது. அதை பிரிச்சு பார்த்தப்போ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருந்திருக்குது. அப்படியே பொட்டலத்தோட அந்த நபரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. தஞ்சையில இருந்து சென்னைக்கு வந்த இளைஞர் ராஜசேகர் நெல்லிக்குப்பத்துல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்து கேமராமேனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. போதை பழக்கத்துக்கு அடிமையான இவரு கிரிண்டர் ஆப் மூலமா ஆண் நண்பர்களை வீட்டுக்கு வரவழைச்சி அவர்களோட ஓரின சேர்க்கை வச்சிக்கிறது பழக்கம். அந்த கிரிண்டர் ஆப் மூலமா நாமக்கல்ல உள்ள மூர்த்தி கூட ராஜசேகருக்கு பழக்கம் ஏற்படுது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்குற மூர்த்தி மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை உடல்ல செலுத்தி ஓரின சேர்க்கையில ஈடுபட்டா கூடுதல் இன்பம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே உடல்ல மெத்தபெட்டமைன் செலுத்தி ஓரின சேர்க்கையில ஈடுபட்ட ராஜசேகர் அதன் பிறகு மெத்தபெட்டமைனுக்கு அடிமையாகிட்டாரு. ஒரு கட்டத்துல ராஜசேகரும் மூர்த்தியும் சேர்ந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை ஈரோட்ல இருந்து வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிண்டர் ஆப் மூலமா ஆண்களை வளைச்சி போட்டு வெள்ளை பெத்தமெட்டைன் 1 கிராம் 7000 ரூபாய்க்கும், மஞ்சள் நிற மெத்தபெட்டமைன் 1 கிராம் 8000 ரூபாய்க்கும் வித்து கல்லாவை நிறைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரோட ரூம்ல இருந்து 2.87 கிராம் மெத்தபெட்டைன் போதைப் பொருளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மூர்த்தி ராஜசேகர் மட்டும்தான் மெத்தபெட்டைன் சேல்ஸ்ல ஈடுபட்டு இருக்காங்களா, இல்லனா இவங்களுக்கு பின்னால பெரிய டீமே இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். கணவனை பிரிந்த இளம் பெண்ணுடன் ரகசிய உறவு. கர்ப்பமாக்கிவிட்டு அல்வா கொடுத்த சர்ச் பாஸ்டர். போட்டோ ஆதாரங்களுடன் கமிஷனர் ஆபீஸில் பகீர் புகார். நடந்தது என்ன? பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இந்து மதத்துல இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருக்காங்க 28 வயசான இளம் பெண். மதுரை மாநகராட்சி ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிற அந்த பெண்ணுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்குது. ஆனா கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லேயே கணவர் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டதால பெத்தானியாபுரத்துல இருக்கிற வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. பாலரங்கபுரத்துல உள்ள பெந்தகோஸ்தே இயேசுவின் நற்செய்தி சபை என்ற சர்ச்சுக்கு தான் அந்த இளம்பெண் ரெகுலரா போவாங்க. அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது ஃபாதர் ஜான் ராபர்ட்டோ மகன் டோனி ராய்ஸ் கூட அந்த இளம் பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. டோனி ராய்ஸும் அதே சர்ச்சில் தான் பாஸ்டரா இருக்காரு.
இவங்க 2 பேருக்கும் இடையில உருவான பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு எல்லை மீறி போயிருக்கு. இந்த பெண் கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்றத தெரிஞ்சுக்கிட்ட டோனி ராய்ஸ் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமே எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தைகளை அளவில்லாம அள்ளி தெளிச்சிருக்காரு டோனி ராய்ஸ். இதை எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்பின அந்த இளம்பெண் டோனி ராய்ஸ் கூட பார்டரை கிராஸ் பண்ணி பழகி இருக்காங்க. பெத்தானியாபுரத்தில் இருக்கிற அந்த இளம்பெண்ணோட வீட்டில் தான் கடந்த 4 வருஷங்களாவே 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில தான் டோனி ராய்ஸ்க்கு ஏற்கனவே கல்யாணமானது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்சு சாக்கான அந்த இளம்பெண் டோனி ராய்ஸ் கூட சண்டை போட்டிருக்காங்க. கல்யாணம் ஆனது உண்மைதான், ஆனா நாங்க இப்ப பிரிஞ்சிட்டோம், கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருக்காரு. அத்தோட டைவர்ஸ் கிடைச்சதும் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா உறுதியா சொல்லி இருக்காரு. டோனி ராய்ஸோட பேச்ச திரும்பவும் அப்படியே நம்பி இருக்காங்க அந்த இளம்பெண். அதுவும் இல்லாம 2 பேருமே பார்க்கு, பீச்சு, தியேட்டர்னு ஜோடியா சுத்தி இருக்காங்க. இதுக்கு இடையில அந்த இளம்பெண் கர்ப்பமாகி இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரேசிக்கு உடல் நிலையில பாதிப்பு ஏற்பட்டு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போயிருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல கணவர்னு சொல்லி டோனி ராய்ஸ் தான் சைன் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இளம் பெண்ணுக்கு ஆபரேஷனே நடந்திருக்கு. இதுக்கு நடுவுல இவங்களோட விஷயம் டோனி ராய்ஸோட அம்மா அப்பாவுக்கு தெரிய வருது. இனிமே அந்த பொண்ணுகிட்ட நீ பேசக்கூடாது, பழகக்கூடாது, உனக்கு நாங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறோம்னு பையன் கிட்ட பெத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்னது வேற பொண்ணான்னு இன்ப அதிர்ச்சி அடைந்த டோனி ராய்ஸ், நமக்குத்தான் வேற பொண்ணு வரப்போகுதே, இனிமே எதுக்கு இந்த பொண்ணுன்னு நினைச்சு அந்த இளம்பெண் கூட பேசுறதையும் பழகிறதையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. டோனி ராய்ஸை பார்க்க சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் அந்த இளம்பெண் போனப்போ டோனி ராய்ஸோட அம்மாவும் அப்பாவும் அவங்கள திட்டி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. டோனி ராய்ஸ் நம்மள முழுசா ஏமாத்திட்டான்னு நினைச்சவங்க அவரோட எடுத்துக்கிட்ட போட்டோ வீடியோ ஆதாரங்களோட மதுரை கமிஷனர் ஆபீஸ் படியேறி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆசை காட்டி நம்ப வச்சு 4 வருஷம் என் கூட ஒன்னா மண்ணா இருந்துட்டு இப்போ வீட்டில் வேற ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னதும் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாரு, எனக்கு நியாயம் வேணும்னு கதறுறாங்க அந்த இளம்பெண். அத்தோட நான் ஏமாந்த மாதிரி இனி வேற எந்த பொண்ணும் ஏமாந்துடக்கூடாதுன்னு டோனி ராய்ஸ் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. புனிதத்தை போதிக்கிற டோனி ராய்ஸ் ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கி இருக்காரு. வீட்டிற்குள் ரணக்கொடூரமாக இறந்து கிடந்த கூலி தொழிலாளி, பிறப்புறுப்பை அறுத்தெறிந்த மனைவி, வெறித்தனத்திற்கு காரணம் என்ன? பொழுது சாஞ்ச நேரம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள ஆளையே காணோம்னு கதவை தட்டி பார்க்குறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க. யாருமே கதவை துறக்காததால அப்படியே உள்ள போய் பார்த்தா கை நரம்பு கால் நரம்பெல்லாம் அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காரு அரியலூர் ஆனந்தவாடியில உள்ள கூலி தொழிலாளி சின்னப்பா. அதை பார்த்து நடுங்கி போன அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தப்போ இறந்து கிடந்தவரோட கை கால் நரம்பு மட்டும் அறுக்கப்படல, அவரோட பிறப்புறுப்பே அறுக்கப்பட்டு மிக கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிறது தெரிய வருது. வெறிகொண்டு இப்படி கொலை பண்ணது யாரு, என்ன நடந்துச்சுன்னு விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். இறந்து போன சின்னப்பாவுக்கு மனைவி பச்சையம்மாள், ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறான், பொண்ணு பக்கத்து ஊர்ல திருமணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. கூலி வேலை பார்த்துட்டு வந்த சின்னப்பா குடிப்பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையா இருந்திருக்காரு. தினமும் நைட்டு குடிச்சிட்டு வந்து மனைவி பச்சையம்மாள் கிட்ட சண்டை போடுறது, அவங்கள அடிக்கிறது, மிதிக்கிறதுன்னு சித்திரவதை செஞ்சிருக்காரு.
சம்பவம் நடந்த 16ஆம் தேதி சாயங்காலம் பக்கத்து ஊர்ல இருக்கிற பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு இரவு 7 மணிக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த சின்னப்பா வழக்கம் போல மனைவி கிட்டையும் மகள் கிட்டையும் சண்டை போட்டிருக்காரு. பிள்ளையே எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வரா, அப்பையும் இப்படி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறீங்களேன்னு பச்சையம்மாள் சின்னப்பாவை சத்தம் போட்டிருக்காங்க. என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு எகிரி இருக்காரு சின்னப்பா. வாக்குவாதம் நீண்டுகிட்டே போனதால மனைவியையும் மகளையும் சின்னப்பா அடிக்க பாஞ்சிருக்காரு. இவருக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லி மகளை அழைச்சிட்டு பச்சையம்மாள் வெளியே போயிருக்காங்க. மகளை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல பச்சையம்மாள் மட்டும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பவும் அடங்காத சின்னப்பா மனைவிய தகாத வார்த்தையால பேசி அடிச்சு மிதிச்சு துன்புறுத்தி இருக்காரு. பொறுத்து பார்த்த பச்சையம்மாளுக்கு ஆத்திரம் தலைக்கு மேல ஏறி இருக்குது. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து பட்ட கஷ்டமும் வாங்கின அடியும் பச்சையம்மாளுக்கு அன்னைக்கு கொலை வெறியா மாறி இருக்கு. திடீர்னு ஆவேசமான பச்சையம்மாள் கணவர் சின்னப்பாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. கீழே விழுந்தவர் மேல ஏறி உட்கார்ந்த பச்சையம்மாள் வீட்டுல கிடந்த கத்தியை எடுத்து சின்னப்பாவோட கை நரம்பையும் கால் நரம்பையும் அறுத்துட்டாங்க. அப்பவும் வெறி தீராத பச்சையம்மாள் கணவரோட பிறப்புறுப்ப கத்தியால அறுத்தே எரிஞ்சிட்டாங்க. இதுல உடம்புல இருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வர கொஞ்ச நேரத்திலேயே சின்னப்பாவோட உயிர் அடங்கிருச்சு. கணவரை கொடூரமா கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க பச்சையம்மாள். பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல இருந்த பச்சையம்மாளை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சப்போ கணவனை கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சையம்மாளை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க போலீஸ். என்னதான் கணவனா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். எல்லை மீறினா எந்த மாதிரியான விபரீதம் நடக்குங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.